ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ ஆனந்தத்தில் துள்ளி கொதிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் அழகான விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். எப்போதுமே நல்லது கெட்டது எல்லாமே உன்னை தேடி வரும். ஆனால் அமைதியை மட்டும் நீ தான் தேடி போகணும். உனக்குள் இருந்து நீ தான் அமைதியை உருவாக்கணும். நீ அமைதியான ஆளாக மாற மாற கெட்ட விஷயங்கள் உன்னை விட்டு தானாக விலகி போய் நல்ல விஷயங்கள் தானாக உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் 99% பேருக்கு நினச்ச வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை அமைகிறது கிடையாது. கிடைச்ச வாழ்க்கையும் அமைஞ்ச வாழ்க்கையும் தான் அவங்க எதிர்பார்த்தது போல் மாற்றிக்கிட்டு வாழ்கிறாங்க. சில பேர் மாற்ற முயற்சி செஞ்சு முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்காக நான் கொடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு சரியான பொருத்தமான, உனக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல வாழ்க்கை தாங்கிறத புரிஞ்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உனக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுதான் உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை பரிசாக கொடுத்துருக்கேன். நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்ட. இனி ஒருபோதும் நீ தோத்து போக நான் விடமாட்டேன்னு செல்லமே. எப்போதுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழணும்னா சுற்றி இருக்கவங்களை எப்படி சமாளிக்கணுன்றதை கற்றுக்கணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அமைதியாக இருக்கணும். சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். சில கேள்விகளுக்கு எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். இதை மட்டும் நீ சரியாக கற்றுக்கிட்டினா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடும் அல்லவா? எதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யோசித்து செயல்படு. நீ எவ்வளவு செஞ்சாலும் உன் கூட வாழக்கூடிய ஒருத்தரை கூட உன்னால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன், இவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறேன்னு நீ கஷ்டப்படாத. நீ எதையும் தியாகம் செஞ்சு அடுத்தவங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துதான் அவங்களுக்கு பிடிச்ச ஆளாக மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னையாகவே, அதாவது நீயாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும்னு சொல்கிற நல்ல மனிதர்களை, எந்த எதிர்பார்ப்பும் மற்ற மனிதர்களை நான் உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். உன்னுடைய ஆசை மிக பெருசு, உன்னுடைய இலக்கு குறிக்கோள் மிக பெருசாக இருக்கும்போது தடங்கல்களும் பெருசாகத்தானே இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை இந்த சாயப்பா நீ நினச்சது போல நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். மலையை தாண்டும் துணிவோடு இரு. சின்ன சின்ன கற்கள் உன் காலை கிழிச்சாலும் அதை கண்டுக்காத. உன்னுடைய ஆசையும் லட்சியமும் பெருசாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக நினச்சி பெருசாக பூதாகரமாக பார்க்காம தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். உன்கிட்ட இல்லாத உன்னையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம இருக்கிறத வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு. நீ வெற்றியை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். நீயாகவே தான் எதை எப்போ எப்படி செய்யணுன்றதை புரிஞ்சு செயல்படணுமே செல்லமே. ஒரு சிலர் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை கஷ்டம் உனக்கு அது சரி வராதுன்னு தெரியும் போது ஒன்று நீ அவங்கள விட்டு விலகி நிற்கணும். இல்லாட்டி அவர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைக்க நீ தயங்காதே என் தங்கமே. சில பேர் நீ நல்லா இருக்கும்போது உன் கூடவே வந்து நிற்பாங்க. உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை இழப்பு துக்கம்ன்ற போது ஆளாக உன்னை விட்டு ஒதுங்கி போவாங்க. இப்படி சூழ்நிலை மாறும்போது உன்னை விட்டு விலகி போகிற மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள்ன்றதான்றதை உனக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது புரிய வச்சே தீருவாங்க. நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து போய்கிட்டே இரு. உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கவே இந்த சாயப்பா அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்குறேன். உன்னை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம், உனக்கு தைரியம் சொல்லக்கூடியவர்களிடம், உன் காயத்துக்கு மருந்து போடக்கூடியவர்களிடம்,
உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட மட்டும் உன் அன்பை கொடுத்தால் போதுமே செல்லமே. எல்லார்கிட்டையும் பாசத்தை எதிர்பார்த்து நீ ஏமாந்து போக வேண்டாம். உனக்கான நல்லதை இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா தேவையில்லாமல் உனக்கு தோல்விதான் உண்டாகும். எல்லா விஷயங்களையும் தினமும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சில விஷயங்களை சில முறையில் மாற்றம் செய்யும் போதுதான் அது உனக்கான நல்லதையோ கெட்டதையோ மிக பெருசாக காட்டி அப்புறம் எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எப்போதும் பணத்தை பெருசாக நினைக்காத. பணத்தை விட இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் பெருசு. நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி நடந்தாலும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிச்சு வாழ்ந்துடலாம் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் வீணாக வரட்டு பிடிவாதம் பிடிக்காம கிடைக்கிறதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுமோ அதை நோக்கி போய்கிட்டே இரு. தேவைக்கு அதிகமாக உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட கேட்காதே. அதே போல் சம்பந்தமான உன்னுடைய ரகசியமான பலவீனமான உள்ளார்த்தமான எந்த அந்தரங்க விஷயங்களையும் உன்னுடைய வீட்டு ரகசியங்களையும் அடுத்தவங்ககிட்ட சொல்லாதே என் செல்லமே. ஓடிக்கிட்டே இருக்கிற ஓடை நீர் போல நீ எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தீனா அந்த ஓடை நீர் எப்படி தெளிவாக இருக்குமோ அதே போல் உன் மனசும் தெளிவாக இருக்கும். தேங்கின குளம் எப்படி அழுக்காக இருக்கும் அதே போல் உன்னுடைய மனசில் சில விஷயங்களை தேக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மனசு குப்பை கோலமாக மாறிடும். அதனால் எந்த இடத்திலும் எதுக்காகவும் தேங்கி நிற்காத. ஓடிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றத நீ யோசிக்க வேண்டாம். உன்னை பற்றி நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காம கவனத்தோடு நீ சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறும் என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எப்போதும் நீ சொல்கிறதையெல்லாம் எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்குவாங்க, நீ நல்லதுக்கு சொல்கிறன்றதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ நல்லதுக்காக சொல்கிற பல விஷயங்கள் கூட எதில் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்க வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா. என்னதான் நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் சரியாக சொன்னாலும் கூட எதில் இருக்கிறவங்க என்ன மனசில் நினைப்பாங்கன்றதை நீ தீர்மானிக்க முடியாது. அடுத்தவங்க ஒன்று தப்பாக நினச்சா அதுக்கு நீ பொறுப்பாகவும் முடியாது. அதனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நீ யோசிக்க வேண்டாம். உன் மனசுக்கு சரின்னு தோன்றதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்காத ஒரு விஷயந்தான் மிக பெருசு நினைக்காத. கிடைக்காத விஷயத்தில் தான் உன் மொத்த சந்தோஷமும் இருக்குதுன்னு நீ ஒருபோதும் மற்ற சாதாரண மனிதர்களைப் போல யோசிக்க வேண்டாம் என் செல்லவே. கிடைச்சதையே உயர்வாக நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் முயற்சியை செய்யாமல் சும்மா இருக்கிறதை விட முயற்சி செஞ்சு தோற்பதே மேலானதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கூட இருந்து உனக்கான வெற்றிகளை உருவாக்கி கொடுப்பேன். சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக இருக்கும்போது தடைகளை போட பழகிக்கோ. பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கணும்? அதை நாகரிகமாகவாவது அல்லது நறுக்குன்னாவது சொல்லிடணுமே தவிர அடுத்தவங்களுக்காக உனக்கு பிடிக்காததை அனுசரிச்சுட்டு போகணும், நீ கஷ்டப்படணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. உனக்கான மகிழ்ச்சியை நீ தான் உருவாக்கிக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி குறை சொல்லும்போது அது உண்மையாக இருந்தால் மாற்றிக்கலாம். வேணும்னே பொய்யான குறைகளையும் தேவையற்ற கோளாறுகளையும் உன்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் சொல்லும் பட்சத்தில், அது அப்படி இல்லைங்கிறது உனக்கு தெரியும் பட்சத்தில் நீ அதை காது கொடுத்து கேட்கணும். அதுக்காக கவலைப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சரின்ற விஷயங்களை சரின்னு ஏற்றுக்கிட்டு செய். முடியாதுன்னு உனக்கு தோன்ற விஷயங்களையும் தவறு சரி வராதுன்னு சொல்கிற விஷயங்களையும் தவறுன்னு சொல்ல கற்றுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் தினமும் நீ மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய கஷ்டப்படுற. அவங்க கொடுக்குற விஷயங்கள் தான் வேறு வேறையாக இருக்கும். அவங்க கொடுக்குற வழிகளும் வேதனைகளும் தான் வேறு வேறையாக இருக்கே தவிர உனக்கான கஷ்டங்கள் எந்த விதத்திலும் குறையலை. இனிமேலாவது கஷ்டங்களையும் கவலைகளையும் அடுத்தவங்க கொடுக்கும்போது கவலைப்படாமல் அதை கடந்து போக தயாராகு. யார்கிட்டையும் போய் எந்த விளக்கமும் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். சில விஷயங்களை
அப்படியே ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறது உனக்கு நல்லது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினச்சினா அதை அதன் போக்கில் விட்டுட்டா காலப்போக்கில் அது தானாகவே சரியாயிடும். நீ பொறுமையாக இருந்தாலே உன் பிரச்சனைகளை எல்லாம் உன் சார்பில் நான் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன்.